Hello students, good morning all. So இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் லைட் லெசன் பார்த்தோம் அண்ட் ஹியூமன் ஐ அண்ட் த கலர்ஃபுல் வேர்ல்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ லைட் லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக் லெசன் ஃபார் த ஹியூமன் ஐ பிகாஸ் நம்ம லைட் லெசனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், ரிஃப்ராக்ஷன் என்கிறது என்னன்றதை படிச்சிருக்கோம், ஸ்னெல்ஸ்லாம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வி டாக்ட் அபவுட் த ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் ஸ்லாப் நம்ம என்னன்றதை பார்த்தோம். மிரர் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ்னால் என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். தென் ஐ டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் அண்ட் பவர் ஆஃப் the lens நம்ம டிஃபைன் பண்ணோம். So we did many problems by changing the position and by changing different valuesக்கு நம்ம different மெத்தடில் நம்ம என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ I talked about the different nature and position of the image and size of the object, magnification, இது எல்லாமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹியூமன் ஐ அந்த கலர்ஃபுல் வேர்ல்டில் சோஃபார் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஐயை பற்றி நம்ம பேசணும் அண்ட் வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறத நம்ம பேசணும் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சம்மரைஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஸோ இன் ப்ரீவியஸ் கிளாஸ் வி லேர்ன்ட் அபவுட் த ஹியூமன் ஐ அண்ட் ஆல்சோ ஐ செட் த ஹியூமன் ஐ இஸ் அ சென்ஸ் ஆர்கன் which helps us to see the colorful world around us. So human eye is also like a camera. ஸோ இங்கே ரெக்டினாங்கிற ஒரு என்ன ஆகுது, இட்ஸ் த கரஸ்பாண்டிங் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் அ லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் கால்ட் அஸ் அ ரெட்டினா. அண்ட் ஐபால் வந்து இட் இஸ் ஆல்சோ ஸ்பெரிக்கல் இன் ஷேப் விச் ஹாஸ் அ டயாமீட்டர் ஆஃப் அபவுட் 2.3 centimeter. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். யூ ஹாவ் கார்னியா, பியூப்பிள், ஐரஸ் அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆர் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சிலேரி மசில்ஸ், இதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஹவு த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட், வாட் கைண்ட் ஆஃப் அ இமேஜ் இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் அ ரியல் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த ரெட்டினா. ஸோ லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இந்த retina can produce a electrical signals. அது வந்து என்ன பண்ணுது, ஆப்டிக் நர்வ்ஸ்க்கு கொடுத்து பிரெயினுக்கு போக வைக்குது. ஸோ பிரெயின் என்ன பண்ணுது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை மெசேஜாக என்ன பண்ணுது, ஐக்கு சென்ட் பண்ணுது. ஸோ தட் we can able to see the object. So it is all happening in a fraction of second. We cannot expect to happening in a delay, correct? So next நம்ம இதில் என்ன பார்த்தோம், பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ என்கிறது என்னன்னு பார்த்தோம். தென் நியர் பாயிண்ட்டுங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணோம், ஃபார் பாயிண்ட்டுங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணோம். அண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷனை நம்ம பார்த்தோம் அண்ட் how to correct this defect அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் மயோபிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் நியர் சைட்டட்னஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக தெரியாது, வேற நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் கர்வேச்சர் ஆஃப் த ஐ லென்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த ஐபால்னால ஏற்படுது. ஸோ கரஸ்பாண்டிங் கரெக்டிங் லென்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம், கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கரஸ்பாண்டிங் பவர் வந்து ஃபார் மயோபிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு நெகட்டிவாக வரும், பிகாஸ் த ஃபோக்கல் லென்த் ஃபார் அ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஃபெக்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஹைப்பர் மெட்ரோபியாங்கிறத நம்ம பார்த்தோம். தட் இஸ் நத்திங் பட் ஃபார் சைட்டட்னஸ். ஸோ ஃபார் சைட்டட்னஸில் நம்ம என்ன சொன்னோம், ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியாக தெரியாது, வேறஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, டிக்ரீஸ் இன் த கர்வேச்சர் ஆஃப் த ஐபால் ஐ லென்ஸ், இல்லைனா டிக்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த ஐபால்னால ஏற்படலாம். ஸோ கரஸ்பாண்டிங் கரெக்டிங் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் ஃபார் த ஹைப்பர் மெட்ரோபிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், தட் இஸ் பவர் வில் பி பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பெர்ஸ்பியோபியா. ஸோ பெர்ஸ்பியோபியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஃபெக்ட் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு வரும்னு சொல்லலாம். அவங்களால பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால கிளியராக நியர்பை ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்க முடியாது, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸும் அவங்களால என்ன பண்ண முடியாது, கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இது பேசிக்காக எதனால் ஏற்படுது அப்படின்னா, வீக்கனிங் ஆஃப் த சிலேரி மசில்ஸ்னால ஏற்பட முடியும். ஸோ சிலேரி மசில்ஸ் எனக்கு வீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் இதை என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து எனக்கு கம்மியாகிடும். ஸோ இதனால் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு நியர்பை அண்ட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸும் எங்கள் சில பேருக்கு தெரியாதனால யூஸ்வலி வி வில் ரெஃபர் சம்திங் கால்ட் அஸ் அ பைஃபோக்கல் லென்ஸ். So bifocal lens is used for correcting concave and convex lens. So upper part பார்த்தீங்கன்னா basically it's a concave portion இருக்கும் for the correction of the distant vision and lower portion பார்த்தீங்கன்னா convex இருக்கும் for the nearby vision. இந்த உங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியிலலாம் பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும், மிரரில் இருக்கும். அண்ட் அவங்க நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது கண்ணாடி ஒரு மாதிரி அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வச்சு அவங்க படிப்பாங்க. யூ மே நோட்டீஸ் தட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோமா.
இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வி கெட் ஸ்டார்டட் வித் த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ அ கிளாஸ் ப்ரிசம். ஸோ இப்போ கிளாஸ் ப்ரிசம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ அ ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாபுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹியர் யூ ஹாவ் அ டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் ஒன் மீடியம் கால்ட் அஸ் அ ஏர் மீடியம். ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் another medium called as a glass medium. Here also you have another medium called as air medium. இங்கே எனக்கு bending 2 times நடக்கும் because there is a shift or there is a change of light from one medium to another medium. Here also one medium to another medium change நடக்கிறதுனால correspondingly என்ன சொல்லலாம், 2 times it is undergoing refraction because of two refracting surfaces. And also the இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரேக்கு எமர்ஜென்ட் ரே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரே ஆர் பேரலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் சம் லேட்ரல் ஷிஃப்டாக இருக்கும். இந்த பென் எனக்கு சரியா இல்லை, அதனால சரியாக வரைய முடியல. ஸோ இந்த எமர்ஜென்ட் ரேவும் இந்த இன்சிடென்ட் ரேவும் எனக்கு பேரலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் வில் பி சம் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ப்ரிசம் பார்க்கலாம். ஸோ ப்ரிசம்க்கும் இந்த கிளாஸ் ஸ்லாபுக்கும் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம சொல்லிடலாம். தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் அ ப்ரிசம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ 2 triangular faces அண்ட் ஆல்சோ 3 rectangular lateral surface இருக்கும். இந்த சர்ஃபேஸ்லாம் இன்க்ளைன் டு ஈச் அதராக இருக்கும். இந்த 2 surfaces which are inclined இந்த angle between the two lateral faces தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா angle of prism அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் ரிப்ரசன்ஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஸோ இந்த கேஸில் எனக்கு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா எமர்ஜென்ட் ரே இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த இன்சிடென்ட் ரே. நார்மல் என்னால் டிஃபைன் பண்ண முடியும், இதுதான் எனக்கு கிளாஸ் ஸ்லாப். த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நான் டிஃபைன் பண்ண முடியும், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸை டிஃபைன் பண்ண முடியும், எமர்ஜென்ட் ரேவையும் நான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே எனக்கு ஒரு மீடியம் இருக்குது called as a air medium. Here I have another medium called as a glass medium. Here also refraction will takes place 2 times. That is here you have glass air interface. Here you have air glass interface. Here you have glass air interface. So இந்த emergent ray நமக்கு எப்படி இருக்க போகுது with respect to the incident ray என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ here we are going to assume that incident ray is coming in this direction. If this is coming in this direction, if there is no glass slab, glass prism இங்க இல்லை அப்படின்னா it should have taken this path. ஒத்துக்கிறீங்களா? இந்த இப்படி தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் ரே இங்கே வருது. இந்த கிளாஸ் ப்ரிசம் இங்கே இல்லை அப்படின்னா இட் ஷுட் ஹவ் டேக்கன் திஸ் பாத். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ப்ரிசம், இது என்ன மீடியம் நம்ம சொல்லிட்டோம், ரேரர் மீடியம். இது என்ன மீடியம், டென்சர் மீடியம். ஸோ இதுக்கு நார்மல் எப்படி வரையலாம், இந்த நார்மல்ங்கிறது இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் வரையலாமா? ஸோ இந்த நார்மல் இதான் இன்சிடென்ட் ரே. ஸோ இந்த ரேரர்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது எனக்கு எப்படி பெண்ட் ஆகும், இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் சொல்லாமா? ஸோ தட் மீன்ஸ் இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இஃப் தேர் இஸ் நோ கிளாஸ் ஸ்லாப் இட் வுட் ஹவ் டேக்கன் திஸ் பாத். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ப்ரிசம் இட் இஸ் டேக்கிங் அ டிஃப்ரெண்ட் பாத் பிகாஸ் இட் இஸ் பெண்டிங் ஃப்ரம், தட் இஸ் த ரே இஸ் கம்மிங் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ். ஸோ இட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இதுக்கு நார்மல் என்னங்கிறத இப்போ நம்ம டிஃபைன் பண்ணலாம். இங்கே என்ன ஆகுது, திரும்ப எனக்கு கிளாஸ் ஆர் மீடியம் இங்கே மாறதுனால திரும்ப எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ரிஃப்ராக்ஷன் நடந்து எனக்கு எமர்ஜென்ட் ரே இந்த டேரக்ஷன் வருது சொல்லாமா? ஸோ இப்போ இதுக்கு இந்த ரே என்னன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரா த நார்மல் ஃபார் திஸ் ஒன். இப்போ நார்மல் நான் இங்கே வரைஞ்சிட்டேன்னா இந்த நார்மலுக்கு இந்த ரே என்ன ஆகுது, பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்குது. அண்ட் ஹியர் ஃபார் திஸ் ஒன் திஸ் இஸ் யுவர் நார்மல் அண்ட் திஸ் இஸ் யுவர் நார்மல், கரெக்ட்? So if this is your normal, it will bend away from this one because it is a denser medium. This is your rarer medium, so it will bend away from the normal. Is that clear? So இது என்ன ஆகுது, இப்படி போக வேண்டிய ரே எமர்ஜென்ட் ரே, பட் ஃபைனலாக எனக்கு என்ன ஆகுது, இப்படி வருது. ஸோ இப்போ நான் இந்த பொசிஷன் இந்த டைரக்ஷனில் வர ரேவை பின்னாடி பேக்வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் சம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், டி ஆர் டெல்டாவில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் புக்ஸ். ஸோ ஹியர் தே ஹாவ் represented in terms of D. So இதை நான் என்ன சொல்கிறேன், இந்த this is my angle of incidence சொல்லாமா? This is my angle of incidence. இந்த பொசிஷன் என்ன வரப்போகுது, angle of refraction எனக்கு இருக்கும். This is your
angle of incidence இந்த ரேங்கிறது என்ன வரப்போகுது, this is your angle of refraction, this is your normal. ஸோ இதிலிருந்து this is your angle of emergence சொல்லலாமா. ஸோ இன்சிடென்ட் ரேவும் எனக்கு எமர்ஜென்ஸ் ரேவும் it is bending somewhat, எனக்கு பெண்டிங் நடக்கிறதுனால it has been shifted, that is some deviation எனக்கு இருக்குது, அதை தான் நான் angle of deviation அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த angle of deviation நம்ம எப்போல்லாம் மினிமம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ரிசம் இருக்குது. இப்போ நான் ஒயிட் லைட் நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் லைட் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஒயிட் லைட் வந்து இட் வில் ஸ்பிளிட் இன்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் கலர், ஒயிட் லைட் when passed through a glass slab, when it splitting of colors into different colors are split ஆகுது பார்த்தீங்களா, அந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸை நம்ம ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம dispersion of white light, that is splitting of light into different colors is called as the dispersion. என்ன கலர்ஸாக ஸ்பிளிட் ஆகும்? violet, indigo, blue, green, yellow, orange, red, that is VGR. ஸோ ரெட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் எனக்கு லீஸ்டாக இருக்கும், ஒயிட் லைட் பெண்டிங் மோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லெட்ஸ் see. So this is your white light which is coming in this direction. So there is a splitting of colors. In the splitting of colors வந்து ஃபைனலி இந்த ரெட் கலருக்கு பெண்டிங் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப லீஸ்டாக இருக்குது. வயலட் கலருக்கு பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் த ரெட் கலர் இஸ் வெரி வெரி லெஸ்ஸர் தேன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் த வயலட் கலர். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு ஒயிட் லைட் வந்து இந்த கிளாஸுங்கிற ஒரு மீடியமில் பாஸ் ஆகும்போது தேர் இஸ் அ டிஸ்பர்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த டிஸ்பர்ஷனை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த different colors will travel with a different velocity because each color will have a different refractive index when it is passing through a medium called glass like medium or water like medium. மீடியமில் பாஸ் ஆகும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கும். ஏன் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்குது? பிகாஸ் ஒவ்வொருத்துக்குமே டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஸ் தட் கிளியர்? ஒரு வேளை லைட்டை நான் வந்து நான் டிஸ்பர்சிவ் மீடியமில் பாஸ் பண்ணுறேன், there is no change in the value of the refractive index, all the colors will travel with the same velocity. அதுதான் நான் டிஸ்பர்சிவ் மீடியம், that is air like medium. ஏர்ன்னு சொல்ல மாட்டேன், ஏருங்கிறத விட நான் என்ன சொல்ல வேக்யூம் அப்படின்னு நான் சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ when light travels through a glass like material there is a dispersion happening, whereas in case of a I'll take a pen. Whereas இந்த டிஸ்பர்ஷன் எப்போ நடக்குது? கிளாஸ் லைக் மீடியமில் நடக்குது. இதே வேக்யூமில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பர்சிவாக இருக்கும். தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ். ஈவன் ஸ்பிளிட்டிங் நடந்தால் கூட எல்லா கலர்ஸும் எப்படி போகும்னு நான் சொல்கிறேன், சேம் வெலாசிட்டியில் போகும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. வேறஸ் ஹியர் எனக்கு சேஞ்ச் இன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரெட் கலர் வில் பெண்ட் லீஸ்ட், வேறஸ் வயலட் கலர் வில் பெண்ட் மோஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we will see the recombination of the spectrum. that is, இப்போ ஒயிட் லைட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரிசமில் நான் பாஸ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் there is a splitting of colors. பட் ஒன்ஸ் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸை இன்னொரு இன்வெர்டட் ப்ரிசமில் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? இதுதான் ஐசக் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்தாரு. ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒயிட் லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணும்போது நான் இப்போ 2 கலர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கலர் அண்ட் த லாஸ்ட் கலர், ரெட் அண்ட் வயலட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எமர்ஜென்ட் கலர்ஸ் வந்து வென் இன்வெர்டட் ப்ரிசமில் நம்ம பாஸ் பண்ணும்போது ஃபைனலி எகெயின் வயலட் கலராகவே ஒயிட் லைட்டாக நமக்கு கிடைக்குது. ஒயிட் லைட்டாக கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ரீகாம்பினேஷன், இது ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்ல, இது ரீகம்பைன் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த ரீகம்பைன் ஆகிறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ப்ரிசம் அண்ட் இன்வெர்டட் ப்ரிசம் வைக்கிறதுனால ரீகம்பைன் அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபார்மேஷன். ஸோ ரெயின்போவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா. ஸோ ரெயின்போங்கிறது இட்ஸ் ஒன் நேச்சுரல் ஃபினாமினா விச் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்கை. ஸோ ஒரு ரெயின் ஷவருக்கு அப்புறம் இது நடக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெயின்போ ஃபார்ம் ஆகிறது இந்த சன்னுக்கு எப்போவுமே டைரெக்டாக ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஈவன் நமக்கு இந்த ரெயின் ஷவரில் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஈவன் யூ கேன் see இந்த ரெயின்போவை நம்ம வந்து வாட்டர் ஃபவுண்டைன், இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கிற ஏரியாலையும் சன்னுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டைரக்ஷனில் பார்த்தா லிட்டில் பிட்ஸ் நமக்கு என்ன தெரியலாம், இந்த ரெயின்போ ஃபார்மேஷன் தெரியலாம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹவு திஸ் ரெயின்போ இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னா, ஸோ ஐ செட் இட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா ஒரு நேச்சுரல் ஸ்பெக்ட்ரம் விச் இஸ் அப்பியரிங் இன் த ஸ்கை ஆஃப்டர் அ ரெயின் ஷவர். ஸோ பேசிக்காக டிஸ்பர்ஷன் ஆஃப் த சன்லைட்னால நடக்குது. இப்போ டிஸ்பர்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த டிஸ்பர்ஷன்னால ஃபர்ஸ்ட் நடக்குது திஸ் ரெயின்போ. அண்ட்
then I will tell you how this is happening, and then it was also happening because of total internal reflection. இந்த dispersion எப்படி நடக்குதுங்க மேம் அப்படின்னா, இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே நான் ஸ்மால் ப்ரிசமாக நான் அசியூம் பண்ணுறேன். ஸ்மால் ப்ரிசமில் திரும்ப இப்போ ஒயிட் லைட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இன்சைட் எனக்கு கிளாஸ் இருக்குது ஆர் வாட்டர் இருக்குது, தட் இஸ் கிளாஸ் ப்ரிசம் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த ப்ரிசமில் என்ன ஆகும், ஒயிட் லைட் நான் பாஸ் பண்ணும்போது தேர் இஸ் அ ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ் நடக்குமா. இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ் நடக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், ரெயின்போ ஃபார்மேஷன் நடக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So that is sunlight is coming here. So once sunlight hitting on this surface, what will happen, there is a splitting of colors. நான் ரெண்டு கலரை மட்டும் பேசிக்காக represent பண்ணுறேன். ஸோ இங்கே total internal reflection நடக்குது. I will tell you what is this total internal reflection is. அதாவது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மீடியம், say this is denser medium, this is rarer medium. For example, இது எனக்கு no, this is my I can assume this is to be, இது எனக்கு நான் வாட்டர்னு அசியூம் பண்ணுறேன். சரிங்களா, இது எனக்கு ஏர் மீடியம் அசியூம் பண்ணிக்கலாம். வாட்டர் இஸ் த ஹைலி டென்ஸ் மீடியம், ஏர் மீடியம் இஸ் அ ரேரர் மீடியம் சொல்லலாமா. இந்த வாட்டர்லேருந்து, இந்த டென்சர் மீடியம்லேருந்து லைட் ரேரர் மீடியம் பாஸ் ஆகும் போது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தட் இஸ் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் பாஸ் ஆகும் போது இப்போ என்ன ஆகும் எனக்கு, ஐ வில் ட்ரா ஹியர். கரஸ்பாண்டிங்லி லைட் என்ன ஆகுது, டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது தேர் வில் பி அ பார்ஷியலி தேர் வில் பி அ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஆல்சோ தேர் வில் பி அ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் எனக்கு நடக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும், கரெக்ட், அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா. பட் ஒன்ஸ் இது என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வில் அட்டைன் 90 டிகிரி. கேன் யூ see this one, it will attain 90 degree. So that இப்போ என்ன ஆகுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் சொல்கிறேன், அந்த ஆங்கிளில் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட்டைன்ஸ் 90 டிகிரி. இப்போ இதுக்கு மேலே நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்காமல் எல்லாமே எனக்கு ரிஃப்ளெக்ஷனாக நடக்கும். தட் இஸ் வாட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இஸ். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிளில் எனக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 90 டிகிரி. ஸோ இஃப் ஐ இன்க்ரீஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் above this critical angle, there will be no refraction at all the rays will undergo reflection. இதுதான் நம்ம total internal reflection அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ யூசஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, காணல் நீர் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, காணல் நீர், மிராஜ், தென் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டோட அந்த ஸ்பார்க்கலிங், இது ஜொலின்னு ஜொலிக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஸோ இங்கே நான் பேசிக்காக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகுது, சன்லைட் படுது, எனக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ் நடக்குது. இப்போ என்ன ஆகணும், லைட் ஆக்சுவலாக இங்கே இப்படி நடந்துருச்சுன்னா, அதாவது இங்கே இந்த ஸ்பிளிட்டிங் நடந்த பிறகு இது திரும்ப எனக்கு இப்படி தானே வெளில வரணும், தட் மீன்ஸ் ரிஃப்ராக்ட் தானே ஆகணும். ஏன்னா இது ஒரு மீடியம், எனக்கு இது ஒரு மீடியம், ஒத்துக்கிறீங்களா. இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்காமல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆர் யூ கெட்டிங் திஸ் ஒன்? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் எனக்கு லைட்டு நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகுது. இதே எனக்கு என்ன ஆகலை, எப்போங்க மேம் இது நடக்கும், அதாவது நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேலே எனக்கு இருந்தால் தான் it will undergo reflection அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ட்ராப்லெட்ஸ்லையுமே நமக்கு எது கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம பார்க்க முடியாது, பிகாஸ் ட்ராப்லெட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் ட்ராப்லெட்ஸ், கரெக்ட். ஸோ பட் நம்ம அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் எந்தெந்த ட்ராப்லெட்ஸ்க்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேலே இருக்கோ that ray will undergo the total internal reflection. Because of that we can able to see that kind of என்ன ஆகலாம், நமக்கு ரெயின்போ ஷேப்பில் கிடைக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு வாட்டர் ட்ராப்லெட் பேசல, ஐ எம் டாக்கிங் அபவுட் த வெரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ராப்லெட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். So all together we will see something called as a ரெயின்போ மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன். ஸோ அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன்னா என்ன பேசிக்காக அப்படின்னா, ஒன்றும் இல்லை, லைட் எனக்கு டீவியேஷன் ஆகும், தட் இஸ் பாத் வந்து எனக்கு டீவியேட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது டீவியேஷன் எனக்கு இருக்கும். எப்போ எனக்கு டீவியேஷன் நடக்கும் அப்படின்னா, ஒரு அட்மாஸ்பியரில் பாஸ் ஆகும்போது, அதனால தான் அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷனை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, there is a deviation of light from a straight line as it passes through the atmosphere due to variation in the air density. இந்த ஏர் டென்சிட்டி வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆர் ஹைட் எனக்கு கம்மியாகிட்டே போக எனக்கு இந்த ஏர் டென்சிட்டி எனக்கு வேரியேஷன் இருக்கிறதுனால எனக்கு லைட் வந்து தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் இட் வில் டீவியேட் ஃப்ரம் இட்ஸ் பாத். இதை தான் அட்மாஸ்பிரிக் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டியூ டு கிராஜுவல் சேஞ்ச் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஆமாம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏர் வந்து இங்கே சர்ஃபேஸ், அதாவது இப்போ ஒரு நான் நெருப்பு இங்கே விறகு எரிய விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எரிய விடுற நெருப்பு வர்றதுனால இங்கே இருக்கிற இந்த அதாவது இந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிற வந்து ஏர் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டராக இருக்கும். போக 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 இட் பிகம்ஸ் கூலராக இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இந்த ஹாட்டர் ஏர் பார்த்தீங்கன்னா லெஸ் டென்ஸாக இருக்கும் தேன் த கோல்டு ஏரை விட. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா refractive index also slightly lesser than the cold air விட எனக்கு இருக்கும். Because of the changes in the variation of the refractive index, புரியுதா? இந்த refractive index changes இருக்கிறதுனால எனக்கு இங்க atmospheric refraction நடக்குது. So refractive index of the atmosphere gradually increases towards the surface of the earth because the hot air above is less dense than the cold air. ஒத்துக்கிறீங்களா? So hot air less dense than the cool air. So gradually light என்ன ஆகும், it will bend towards the normal. So real position of the star வந்து எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். எப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏருங்கிறது ஸ்டேஷனரி கிடையாது, மாறிட்டே இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஏர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் நமக்கு எப்படி தெரியுதுன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. தட்ஸ் வை இட் இஸ் ஷோயிங் சம்திங் கால்ட் அஸ் அ ட்விங்க்லிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்விங்க்லிங் எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் அண்ட் தென் சன்செட் அண்ட் சன்ரைஸ் டிலே அண்ட் ஃபாஸ்ட்டாக நமக்கு தெரியறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். ரியல் பொசிஷன் இதுதான். நமக்கு எப்படி ஆகுது, இதுதான் அட்மாஸ்பியர் அப்படின்னா there is some bending. பிகாஸ் ஆஃப் த பெண்டிங் நமக்கு ஐக்கு இங்கே ரீச் ஆகுது. பட் நமக்கு என்ன தெரியும், நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா லைட் வில் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். ஸோ வி வில் அஷ்யூம் தட் இட் இஸ் இன் திஸ் பொசிஷன். சின்ஸ் நமக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஏர் மாலிகூல்ஸும் ஸ்டேபிளாக இருக்காது, ஸ்டேஷ்னரியாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஆகும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால லைட்டோட பொசிஷன் ஸ்டார் லைட்டோட பொசிஷன் எனக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு எனக்கு. So that is a refractive index change இருக்கிறதுனால I can tell that there is a deviation in this path. Is that clear? So இதனால தான் twinkling of the effect நமக்கு தெரியுது. So twinkling of stars is due to the atmospheric refraction of the light due to changing in the position of the stars and the movements of the layers of the atmosphere. Because எனக்கு layers இப்போ கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, கரெக்டாக? ஸோ பிளானட்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ்லாம் நம்ம ஏர்த்துக்கு பக்கத்தில் இருக்குது. பிகாஸ் ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம பிளானட்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்டட் பாடிஸாக பார்ப்போம். தட் மீன்ஸ் வெரி வெரி ஸ்மால் பாயிண்ட் சோர்ஸஸாக நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட் சோர்ஸஸ்லாம் நம்ம கண்ணுக்கு படும்போது இது எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். ஸோ தட் we cannot see this twinkling effect. So that's why planets do not we cannot expect the twinkling effect for the planets, whereas we can see the twinkling effect of the stars. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேடு சன்ரைஸும் எதனால் ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால தான் ஏற்படுது. ஸோ ஹாரிசான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹாரிசான் இஸ் நத்திங் பட் த ஒரு ஸ்கையும் சன்னும் மீட் ஆகிற ஒரு பொசிஷனை தான் நம்ம ஹாரிசான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம எர்த், இதுதான் நம்ம அப்சர்வர், இதுதான் எனக்கு அட்மாஸ்பியர் அப்படின்னா ரியல் பொசிஷன் ஆஃப் த சன் இஸ் ஹியர். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியர் there is a change in the refractive index. சன்லைட் எப்படி ஆகுது, there is a bending and நமக்கு கண்ணுக்கு எப்படி ஆகுது, பெண்ட் ஆகி வருது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம நினைப்போம், it is forming in a straight line தெரியும். So we assume that the apparent position of the sun is in this position. அதே மாதிரி சன் செட் ஆன பிறகும் நமக்கு என்ன தெரியும், இன்னும் சன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரியல் பொசிஷன் இஸ் திஸ் ஒன். எகெயின் நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணுவோம், பெர்சீவ் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி பெர்சீவ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த அப்பேரண்ட் பொசிஷன். பிகாஸ் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால தான் நமக்கு இந்த சேஞ்சஸ் தெரியுது. இஸ் இட் கிளியர்? தென் Tyndall effect you have learned in the 9th standard itself. அதாவது லைட் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலில் வாட்டர் சப்ஸ்டன்ஸில் நான் சென்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பாத் வந்து தெரியறது இல்லை. பாத் ஆஃப் த லைட் நம்ம கண்ணால் பார்க்க முடியல. வேறஸ் நான் ஒரு சொல்யூஷனில் சென்ட் பண்ணுறேன், சே தட் சொல்யூஷன் டு பி அ மில்க் சொல்யூஷன் ஆர் டெட்டால் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர் கொலாய்டல் சொல்யூஷன், வாட் எவர் இட் இஸ் இன் கொலாய்டல் சொல்யூஷனாக இருக்கும் போது we can see this path அப்படின்னா நம்ம பாத் ஆஃப் த லைட் நமக்கு தெரியுது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் த சன்லைட்னால தான் ஏற்படுது. ஸ்கேட்ரிங்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இது டைனி மாலிகூல்ஸ். அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ இதில் வந்து நான் ஒரு சொல்யூஷன் ஊற்றி வச்சுருக்கேன், சம் கொலாய்டல் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் many particles. In case of a water பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும்.
ஸோ தட்ஸ் வை லைட் வந்துச்சு. லைட் வந்து இந்த வாட்டரில் படும்போது, வாட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த பாத்து தெரியல. வேற ஏன்னா ஸ்கேட்ரிங் அங்கே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்கேட்ரிங்னா என்னன்றதை நான் சொல்லிவிட்டு இதை நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸ்கேட்ரிங்கிறது இப்போ இதுதான் எனக்கு ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா, லைட் வந்து ஹிட் ஆகும்போது இட் வில் ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் இன் ஆல் டைரக்ஷன். whereas in case of a light lesson நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ லாஸ்ட்லாம் நம்ம படித்தோம்ல, அதெல்லாம் இந்த டைனி பார்ட்டிகல்ஸ்க்கு ஒத்து வராது. பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ், கரெக்ட்? ஐ cannot expect this laws of reflection to be followed, correct? So that's why reflection will happen in all the directions. scattering அப்படினாலே சிதைவடைதல் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக லைட் இப்படி வருது, இப்படி பாஸ் ஆகாமல் இதே டைரக்ஷனில் போச்சுன்னா there is no scattering அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை லைட் எனக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்கேட்டர் ஆகும் போது தான் என்ன ஆகுது, சம் வாட் டீவியேஷன் இந்த பாத் எனக்கு நடக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ நான் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு வரேன். இப்போ எனக்கு வாட்டர் சொல்யூஷன் வச்சுருக்கேன், இன்னொன்று நான் ஒரு மில்க் சொல்யூஷனோ இல்லை டெட்டால்லையும் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் லைட் எப்படி நான் பாஸ் பண்ணுறேன், ரெண்டுமே இப்போ வாட்டராக இருக்குது. திஸ் இஸ் த கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வாட்டராக இருக்குன்னா there is no பாத்து நான் பார்க்க முடியாது. வேற இதை நான் வாட்டர் இதே மாதிரி வாட்டர் வச்சுருக்கேன், இங்கே நான் வேறு கொலாய்டல் சொல்யூஷன் வச்சுருக்கும் போது இதில் நான் பாத் ஆஃப் த லைட் நான் பார்க்க முடியும். ஏன் அப்படி நடக்குதுன்னா, இந்த பார்ட்டிகல்ஸில் லைட் எப்படி வாட்டர் பார்ட்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன் நம்பர் ஆஃப் தான் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ தேர் வில் பி நோ ஸ்கேட்டரிங். லைட் அப்படியே இப்படி போகும், நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது பாத் ஆஃப் லைட். வேறஸ் ஹியர் இங்கே நம்ம பார்த்தா கொலாய்டல் சொல்யூஷனில் இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ், இந்த கொலாய்டல் சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் இன் நம்பராக இருக்கும். விச் இஸ் வெரி லார்ஜ் கம்பேரிட்டிவ்லி வாட்டர் பார்ட்டிகல்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால there is some scattering நடந்து, அந்த ஸ்கேட்ரிங் தட் இஸ் ஸ்கேட்ரிங்னா என்ன சொல்ல, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தான், பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நடக்குது, சேம் டைரக்ஷனில் இல்லை அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டில் நம்ம கண்ணுக்கு படும் போது நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், அந்த பாத் ஆஃப் த பீம் தட் இஸ் பாத் ஆஃப் த லைட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இதே இந்த கேஸில் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்? there is no reflection of light, there is no scattering. Is it clear? So because of the scattering only we can able to see the path of the light. So அதை தான் நம்ம டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே கேஸ் தான் எர்த் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வாட்டர் மாலிகூல்ஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ், டஸ்ட், ஸ்மோக் இருக்கும். ஸோ சன்லைட் பாஸ் ஆகும் போது இது என்ன ஆகும், பாத்துலேருந்து தேர் வில் பி ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் நடக்கிறதுனால தான் நம்ம அந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியுது, அந்த லைட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கலர் ஆஃப் த ஸ்கேட்ரிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஸ்கேட்ரிங் பார்ட்டிகல்ஸ். நான் சொன்ன மாதிரி வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும், அங்கே ஸ்கேட்ரிங்கே நடக்காது. ஸோ ஸ்கேட்ரிங் எப்போ நடக்கும், கொஞ்சம் லிட்டில் பிட் எனக்கு ஃபைன் பார்ட்டிகல்ஸ்க்கு எனக்கு என்ன நடக்கும், scattering அதிகமாக நடக்கும். So this is the case of the Tyndall effect. Can you see this one? This is a one colloidal solution. Can you see the path of the beam? Whereas this is a ordinary solution. Can you see this path of the beam? Can you see the window? நம்ம திறந்தாலே வெளிச்சம் வரதுக்கான என்ன, இங்க ஏர் மாலிகூல்ஸ், டஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணுது, ஸ்கேட்டர் பண்ணுது இந்த லைட்டை. So that's why we can able to see this one. Is that clear? Why is the color of the கிளியர் ஸ்கை ப்ளூவாக இருக்குது, ஏன் வந்து இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லை அப்படின்னா, this is the answer, that is fine particles in the atmosphere also have smaller size. வேவ் லென்த் ஆஃப் த லைட்டை விட எனக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு சைஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். தே கேன் ஸ்கேட்டர் ப்ளூ லைட் விச் ஹாஸ் அ ஷார்ட்டர் வேவ் லென்த் தேன் த ரெட் லைட். ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ரெட் லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும், வெரஸ் வயலட் கலருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டுக்கு அதிகமாக இருக்கும், ரெட்டுக்கு எனக்கு அதிகமாக இருக்கும், வெரஸ் வயலட் கலருக்கு எனக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். வேவ் லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ட்ராவல் வெரி லாங் டிஸ்டன்ஸ். இந்த ரெட் க்ரீன் ஆரஞ்சுங்கிறத போடுறாங்க இல்லையா, ரெட் க்ரீன் ஆரஞ்சு தானே இந்த இதில் போடுறாங்க டிராஃபிக் சிக்னல்ஸில். இந்த ரெட் கலரை பற்றி நான் பேசுகிறேன், மற்ற கலர்ஸ் எனக்கு ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ஐ திங்க் வயலட், ஐ டோன்ட் நோ தட் தேர்ட் கலர், பட் ஃபர்ஸ்ட் கலர் இஸ் அ ரெட், தட் இஸ் இண்டிகேட் டு ஸ்டாப், கரெக்ட்? ஸோ இந்த ரெட் கலர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் தோ நம்ம லார்ஜர் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப லாங்கில் இருந்து வரும்போது கூட ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ரெட் சிக்னல் ஈவன் தோ இந்த சன்லைட்டில் அன்ஸ்கேட்டர்டாக இட் கேன் ட்ராவல் வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஸ்கேட்ரிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளூ லைட்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அந்த ரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்
இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் வந்து violet இஸ் த கலர் டு ஸ்டாப் த வெஹிக்கல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த கலரே தெரியாது. பிகாஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் மூலயமா இந்த violet வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாது. பிகாஸ் வேவ் லென்த் இதுக்கு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் ஃபார் violet. whereas ரெட் கலருக்கு எனக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால தான் இட் கேன் ஏபிள் டு ட்ராவல் வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஸ்கேட்டரிங் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், அட்மாஸ்பியரில் வெரி வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, வேவ் லென்த் ஆஃப் த லைட்டை விட, தட் இஸ் விசிபிள் லைட்டை விட எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த லைட் வந்து ப்ளூ லைட் அதிகமாக ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ ஸ்கேட்டரிங்னா என்ன சொல்கிறேன், லைட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்டட் லைட் நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகும்போது அந்த லைட் அந்த கலரை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தே கேன் ஸ்கேட்டர் விச் ஹாஸ் அ ஷார்ட்டர் வேவ் லென்த் தேன் த ரெட் லைட். ஸோ இதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சன்லைட் பாசஸ் த்ரூ த அட்மாஸ்பியர் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். ஸோ ப்ளூ கலர் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியுது தேன் திஸ் ரெட் கலர். ஈவன் வயலட் கலர் கூட என்ன ஆகும், இட் கேன் ஸ்கேட்டர் பண்ணும். பட் வயலட் கலரை விட நம்ம ஐ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலரை அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு ப்ளூ கலர் ப்ளூவாக நமக்கு தெரியுது. அண்ட் தென் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லைட் ஹேஸ் டு ட்ராவல் வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸ். அப்போ வேவ்லென்த் எது அதிகமாக இருக்கோ ஸோ அந்த டைமில் எனக்கு அன்ஸ்கேட்டர்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெட் கலர் எனக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் சன் இஸ் நியர் த ஹாரிசான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சன் ட்ராவல்ஸ் த்ரூ த திக்கர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் அண்ட் லாங்கர் டிஸ்டன்ஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். ஸோ ஹாரிசான்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ கலர் அண்ட் ஷார்ட் வேவ் லென்த் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஸோ ஒன்லி அன்ஸ்கேட்டர்ட் வேவ் லென்த் தட் இஸ் ரெட் லைட் மட்டும்தான் எனக்கு லாங்கர் டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் லாங்கர் வேவ் லென்த். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அப்பியர் ரெட் இன் கலர் டியூரிங் த சன்ரைஸ் அண்ட் த சன்செட். இஸ் இட் கிளியர்?